விஜயோட அந்த சாயல்ல தான் தனுஷ் பயணிக்கிறாரா? சூப்பர் ஹீரோக்களாக இருக்கிறவர்கள், படங்களிலே தோற்காத காட்சிகளிலே நடிக்கிறது, எல்லாத்துலேயுமே வில்லனை வீழ்த்தி விட்டு தான் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய கதைகளிலே, வணிக சினிமாக்களிலே, முழுக்க முழுக்க மசாலா படங்களிலே, கமர்ஷியல் படங்களிலே கொடி கட்டக்கூடியவர்கள், எம்ஜிஆர் ஃபார்முலாவிலே நடிக்கக்கூடிய ஹீரோக்கள் மட்டும்தான் அரசியலிலே வெல்ல முடியும். யாரு கட்சி துவங்கினாலும், யாரு அந்த வெற்றி எடுத்து நிரப்பினாலும் பாஜக பின்னாடி இருக்கு, இவங்க சங்கி பின்னாடி எப்படிங்க அது? பாஜகவுக்கு தானங்க தமிழ்நாட்டில் நுழைவதற்கு வாசல்கள் இல்லை, கதவுகள் இல்லை, ஒண்ணுமே இல்லை இல்லைங்க. அவன் எப்படிங்க உள்ள வர முடியும்? ஒரு டைம் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கிறதுனாலயே ஒவ்வொரு முறை இவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க, இவங்களுடைய திட்டம் தான் நடக்க போகுது, இவங்க ஆட்சி அதிகாரம் தான் செயல்பாட்டுக்கு வரப்போகுது என்று நம்ம நினைக்க தேவையில்லை. முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார். இதற்கு என்ன தீர்வு என்பதை பேசுவதற்கு மறுக்கிறார். ஆனா இதை பற்றி பேச வேண்டிய தமிழ்நாடு, திரிஷா கொடியேற்ற விழாவுக்கு வந்தாங்கிறத பத்தி ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதா இதை விட வெட்கக்கேடு எதுவுமே கிடையாது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு தனுஷ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, கட்சி எல்லாம் துவங்கி இருக்காரு, கட்சிக்கு பெயரும் வச்சிருக்காருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க இதை? இனிமேல் அரசியல் கட்சி நடத்துவதற்கு கொள்கையோ கோட்பாடோ தேவையில்லை, தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, தனி மனித ஒழுக்கம் தேவையே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்புலரா இருக்கக்கூடிய, அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முகமாக இருந்தால் அவருக்கு பின்னால் அணி திரளுவதற்கு கூட்டம் வருகிறது என்று சொன்னால், அந்த கூட்டம் நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தினாலோ, தனிப்பட்ட வாழ்க்கையை இல்லாமல் செய்தாலோ, மோசடிக்கு அவர்கள் பெயர் பெற்றவர்களாக என்ன வேணாலும் இருக்கலாம். நீ பிரபலமாக இரு, பிரபலமாக இருந்தால் உனக்கு பின்னால் ஆட்கள் வருவார்கள். அந்த ஆட்களை வைத்துக்கொண்டு தேர்தலிலே நின்றால் மிக எளிதாக தொகுதிக்கு போகாமல், வேட்பாளர் யார் என்றும் தெரியாமல், அவருக்கு என்ன நேர்மை இருக்கிறது, என்ன கேரக்டர் இருக்குன்னு தெரியாம ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் தயாராகி விட்டது என்கிற தன்னம்பிக்கையிலே தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறார். விஜயோட அந்த சாயல்ல தான் தனுஷ் பயணிக்கிறாரா? ஏன்னா தன்னுடைய மன்றத்தை இயக்கமா மாத்தினாரு, அதுக்கப்புறம் கட்சியா மாத்தினாரு. அதுபோல இன்னைக்கு ஒரு அறிக்கையில சொல்லி, அதாவது மண்டல வாரியாக இயக்கங்களா ரசிகர் மன்றம் செயல்படுத்த தெரிவிச்சிருக்காரு. அதாவது சூப்பர் ஹீரோக்களாக இருக்கிறவர்கள், படங்களிலே தோற்காத காட்சிகளிலே நடிக்கிறவர்கள், எல்லாத்துலேயுமே வில்லனை வீழ்த்தி விட்டு தான் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய கதைகளிலே, வணிக சினிமாக்களிலே, முழுக்க முழுக்க மசாலா படங்களிலே, கமர்ஷியல் படங்களிலே கொடி கட்டக்கூடியவர்கள், எம்ஜிஆர் ஃபார்முலாவிலே நடிக்கக்கூடிய ஹீரோக்கள் மட்டும்தான் அரசியலிலே வெல்ல முடியும். அந்த பாணி எம்ஜிஆருக்கு பின்னால் யாரிடமெல்லாம் இருந்தது என்று பார்த்தால் ரஜினிகாந்துக்கு இருந்தது. அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக முதல் கட்டத்தில் கதாபாத்திரங்கள்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாலாம் கொஞ்சம் நடிச்சிருக்காரு, வில்லனா நடிச்சிருக்கிறாரு, சில குணசித்திர கதாபாத்திரங்கள்லையும் அவர் நடிச்சிருக்கிறாரு. எங்கேயோ கேட்ட குரல், 6 to 60 வரை, அதெல்லாம் அப்படிலாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் தொடக்கத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. பின்னாடி அவர் என்ன செஞ்சார்னா, அந்த அண்ணாமலை மாதிரி படங்கள்லாம் வந்ததற்கு பின்பு, பாட்ஷா மாதிரி படங்கள்லாம், ஆக்ஷன் படங்கள்லாம் வந்ததற்கு பின்பு ஒரு சூப்பர் ஹீரோவாக அவர் உருவானார். அப்ப அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினாரு, அவருக்கு பின்னாடி ஒரு ஆட்கள் திரண்டார்கள். அந்த வாய்ப்பை அவர் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய, அன்றைக்கு வாழும் தலைவர்களாக இருந்த கலைஞர் இருந்தார் உயிரோட, ஜெயலலிதா இருந்தாங்க. 2 பெரிய தலைவர்களுக்கு மத்தியிலே நாம் நீந்த முடியுமா என்கிற அச்சத்தின் காரணமாக, ஐயத்தின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டு கொண்டே வந்தார். அந்த 2 தலைவர்கள் மறைந்ததற்கு பின்பும் கூட ஒரு முயற்சி எடுத்தார். அந்த முயற்சியும் ஒரு கட்டத்துக்கு மேல பாஜக நம்மை கையாளுவது என்பது சரியா வராது என்பதற்காக அது கைவிட்டு விட்டார். ஒரு கட்டத்துக்கு மேல சொன்னாரு, எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவிச்சாயம் பூச முடியாது என்றெல்லாம் சொன்னார். இப்ப ரஜினிகாந்த் விட்ட இடத்தை பிடிக்கலாம் என்று தனுஷ் நினைக்கிறார். ஏன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர், அந்த குடும்பத்துல அவருடைய மகளை திருமணம் செய்தவரே. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, ரஜினிகாந்த் விட்டதை நம்ம பிடிச்சிடலாம் நினைக்கிறாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, சூப்பர் ஹீரோவா நடிப்பவர்கள் மட்டும்தான் அரசியல்ல வெல்ல முடியும், அந்த இமேஜ் தான், அந்த பிம்ப அரசியல் தான் வெல்ல முடியும். இவர் சூப்பர் ஹீரோவான்னு கேட்டா இல்லை. இவர் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாவற்றிலையுமே பெரும்பகுதியான படங்களிலே இயலாமையான கேரக்டரு, பரிதாபகரமான கேரக்டரு, யதார்த்த படங்களிலே நடிப்பது, அப்படித்தான் அவர் வந்திருக்கிறார். ஏறத்தாழ இவருடைய ரூட்டுங்கிறது என்னன்னா,
எம்ஜிஆர் காலத்திலேயே அதே காலகட்டத்தில் சினிமால சிவாஜி கணேசன் நடிச்சாரு. சிவாஜி நடிக்கிறதுல என்ன செய்வார்னா தெய்வ மகனா நடிப்பாரு, குஷ்டரோகியா நடிப்பாரு, ஊனமுற்றவனா நடிப்பாரு, மாற்றுத்திறனாளியா நடிப்பாரு. பல விஷயங்கள்ல வந்து இயலாமையான கதாபாத்திரங்கள், ஒத்த கை ஒத்த கால் வழங்காத கேரக்டர்லாம் நடிப்பாரு. அவருடைய ரசிகர்கள் யாருமே அவர் சூப்பர்மேனா பார்க்கல. ஆனால் தனுஷோட அந்த முதல் படமே இளைஞர்களை கவர்ன படம் தானே. அந்த இளைஞர் தானே இந்த ரசிகர்களாக மாறி அவர் கூட பயணிச்சுன்னு இருக்காங்க. அதுதாங்க நான் சொல்ல வர்றேன். கமலஹாசனும் பெரிய நடிகர் தான். அவர் யதார்த்த படங்களிலே அதிகமாக நடித்தாரு. மகாநதி மாதிரி படங்கள்ல, அன்பே சிவ மாதிரி படங்கள்ல நடிச்சாரு. சூப்பர் ஹீரோயிச படங்களை வந்து அவர் நிராகரிச்சாரு. தொடக்கத்துல வந்து காக்கி சட்டை மாதிரி படங்கள்ல எல்லாம் அவர் ஒரு காதல் மன்னனாக வந்த காலத்துல எல்லாம் ஒரு பெரிய ஹீரோவா தான் உருவானாரு. அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் படங்களுக்குள்ள நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பின்பு அவர் வந்து அரசியல்ல ஒர்க் அவுட் ஆகல. அப்ப எம்ஜிஆர் பாணி வெற்றி பெறும் அரசியல்ல, சிவாஜி பாணி வெற்றி பெறாது என்பதற்கு கமலஹாசன் ஒரு எடுத்துக்காட்டு. விஜய் ஒரு வெற்றி இடத்துக்கு இன்னைக்கு போயிருக்காரு, மக்கள் தான் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஜய் விட இன்னைக்கு ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற இடத்துல தனுஷ் போயிருக்காரு. அவருக்கான ரசிகர்களும் வெற்றியை அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா? அந்த இடம் தான் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அவர் நல்ல படங்களில் நடிக்கும் போதெல்லாம் அவர் நிராகரிக்கப்பட்டு மிக மிக மோசமான ஒரு வன்முறையை வந்து சொல்லுகிற, ரவுடிசத்தை சொல்லுகிற ஒரு வன்முறை சார்ந்த படம், அந்த படத்திற்கு தேசிய விருது வழங்குகிறார்கள். அது வழங்குவது பாஜக அரசு வழங்குகிறது. அவரு ஓம் நமச்சிவாயாங்கிறாரு. ஒரு மதச்சார்பற்ற நாட்டிலே ஓம் நமச்சிவாயாங்கிறார் அவரே. அதை வந்து அவர் வழிபடலாம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் உன்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே சிவபக்தர்களா? ஒரு ரசிகர்களுக்கு வேறு வழிபாடு இருக்காதா? இயேசுநாதரை கும்பிடுற இருக்க மாட்டானா? இஸ்லாமியர் இருக்க மாட்டானா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இருக்க மாட்டானா? ஒரு மத கோட்பாட்டை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய சொற்களை அவர் பயன்படுத்துகிறார் என்றால் அவரோட நம்பிக்கையா இருக்கும். அது அதாங்க நானும் சொல்றேன். அவர் நம்பலாங்க, நம்மளை நம்ப சொல்லக்கூடாது. அதுதானே சொல்றேன். நீங்கள் வந்து நீங்க சிவனை கும்பிடலாம், நீயும் கும்பிடணும்னு யாரையும் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் மாட்டுக்கறி சாப்பிடுறாரு, இன்னொருத்தர் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. இல்ல நீங்க சங்கி சாயம் பூச வரீங்களா தனுஷ் மேல? சங்கி சாயம்லாம் பூசலங்க, அங்க இருந்து புறப்பட்டு வர்றாரு. நான் ஏன் பூசுறேன்? யாரு கட்சி துவங்கினாலும், யாரு அந்த வெற்றி எடுத்து நிரப்பினாலும் பாஜக பின்னாடி இருக்கு, இவங்க சங்கி பின்னாடி எப்படிங்க அது? பாஜகவுக்கு தரங்க தமிழ்நாட்டில் நுழைவதற்கு வாசல்கள் இல்லை, கதவுகள் இல்லை, ஒண்ணுமே இல்லை இல்லைங்க. அவன் எப்படி உள்ள வர முடியும்? விஜய் வரும்போதும் சீமான் வரும்போதும் இதுதான் பாஜக பின்னாடி பின்னாடி இருக்குன்னு சொல்றீங்க. வந்து ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகத்தான் அவர் கட்சி தொடங்கினாரு. பின்னால என்ன பண்ணார்னா, காங்கிரஸ் எதிர்ப்பை அவர் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிற போது அதுக்கு வேகமா பேசுறப்ப பாஜக அவரை பயன்படுத்தி கொண்டது. அவர் பாஜகவுக்காக கட்சி தொடங்கினான்னு நான் சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் எதிர்ப்பிலே தோன்றிய சீமானை பாஜக பயன்படுத்தி கொண்டது. அதனால சங்கி என்றார் சக நண்பன் என்ற அர்த்தம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அதனால அவர் வீழ்ந்தாரு. பெரியாரை தொட்டாரு, அவர் கெட்டாரு. விஜய குற்றம் சொன்னீங்களா? விஜயை பொறுத்த வரையில என்னன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய விளையாட்டு அதற்குள் இருக்கிறதா, இவிஎம் மிஷின் அதற்குள்ள இருக்கிறதா, இரண்டு பெரிய கட்சிகளை, திராவிடம் இல்லாத தமிழ்நாட்டை, கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்கிற பாஜகவினுடைய கோட்பாடு இன்றைக்கு இயல்பாக நடக்கிறது. பாஜக குழந்தை நிழல்னு சொன்னீங்க விஜய. நான் சொல்லலைங்க, பல தலைவர்கள் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் சொன்னாங்க, பாஜகவினுடைய கள்ள குழந்தை தான் இது விஜயும் சீமானும்னே சொன்னாங்க. அதனால இன்றைக்கு என்ன சந்தேகமாக இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டினுடைய அரசியலை சீரழிப்பதற்கு, பெரியார் கோட்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கு, அண்ணா போன்ற மாநில உரிமை பேசுகிற தலைவர்களை இல்லாமல் செய்வதற்கு, நடிகர்களினுடைய ஆதிக்கத்திலே தமிழ்நாட்டை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக விஜயை தொடர்ந்து தனுஷ் இறக்கிவிடப்படுகிறாரா என்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. திரு விஜய் அவர்களோட கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம்னு துவங்கி இன்னைக்கு வெற்றி நடை போட்டுட்டு இருக்காரு, தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்காரு. தனுஷும் அதே சாயல்ல தமிழர்கள் எழுச்சி கட்சி அப்படின்ற ஒரு பேர் அதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். இதை எப்படி பாக்குறீங்க அந்த சாயல? அதாங்க, திராவிடம் என்கிற சொல்லை அவர்கள் முற்றிலுமாக அழிக்க பார்க்கிறார்கள். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று அவர்கள் சொன்னார்கள். ஏறத்தாழ திமுக அண்ணா திமுக என்கிற இரண்டு தான் திராவிட கட்சியின் தொடர்ச்சி. அந்த கட்சி இனிமேல் அதிகாரத்துக்கு வரவே கூடாது. அப்படி வராமல் இருக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் தவறான திசையிலே செலுத்தப்பட வேண்டும். அவர்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பின்னால் செல்ல வேண்டும், கவர்ச்சிக்கு பின்னால் செல்ல வேண்டும், இது மாதிரி வித்தைக்கு பின்னால் செல்ல வேண்டுமே தவிர அவர்கள் கொள்கைக்கு பின்னால் செல்லக்கூடாது. போராட்ட களங்களிலே இருந்து இனி ஒரு அரசியல் தோன்றக்கூடாது. நீ போராட்ட களத்துல இருந்து வந்தாதான் நீட்டை எதிர்ப்ப, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்துவ, போராட்ட களங்களிலே இருந்து வந்தால்தான்
உனக்கு வந்து உரிமை சார்ந்த பிரச்சனை உனக்கு ஞாபகம் வரும். நடிகனுக்கு பின்னால் நீ திரண்டேனா பாஜக எதிர்ப்பை தாவேகா வந்து எங்கேயாவது பேசுகிறதா? எங்கேயுமே பேசல. அப்ப மதவாத எதிர்ப்பு என்பது இல்லாமல் போய்விட்டதே. இது திராவிட கட்சிகளுக்கும் பாஜகவும் உள்ள மோதல்ல இந்த இது போல நடிகர்ல இறக்குறாங்களா, அல்லது விஜய்க்கும் தனுஷுக்கும் ஒரு போட்டி நிலவுது இங்க களத்துல ஒரு போட்டியா பார்க்கப்படுதா? பாஜக தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை உருவாக்கினார்கள் காங்கிரஸுக்கு எதிராக. அவர் தனிப்பட்ட வளர்ச்சி அடைகிற போது என்ன செஞ்சாங்கன்னா, அவர் மேல வழக்கு போட்டு மதுபான ஊழல்லாம் செஞ்சாருன்னு வழக்கு போட்டு அவர் அமலாக்கத்துறையினுடைய சிறையிலே வைத்து அவருடைய அரசியலை முடித்து வைத்து விட்டார். அது மாதிரி பாஜகவே விஜய் போன்ற கட்சிகளை வளர்ப்பார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல அவரை வீழ்த்துவதற்கான ஆயுதத்தை அவர்களே கையில் எடுப்பார்கள். அதனால இது நீண்டகால அரசியலுக்கான பயணம்னா இவங்ககிட்ட இருக்காது. ஒரு டைம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கிறதுனாலயே ஒவ்வொரு முறை இவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க, இவங்களுடைய திட்டம் தான் வந்து நடக்க போகுது, இவங்க ஆட்சி அதிகாரம் தான் செயல்பாட்டுக்கு வரப்போகுது என்று நம்ம நினைக்க தேவையில்லை. அடுத்த ஒரு ஆளை இறக்கி விடுறாங்க. அதனால தமிழ்நாட்டு அரசியலிலே திராவிடத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை பாஜக மேற்கொள்ளுகிறது. அதற்கு புதிதாக ஆட்களை இறக்குமதி செய்கிறார்கள். குறுக்கு வழியிலே அதிகாரத்தை அடைய முடியும் என்பதற்கு விஜய் ஒரு எடுத்துக்காட்டு. 2வது ஆளாக இவர் கொண்டு வர்றாங்க. அதனால அவர் 2 நோக்கமுமே ஒரே நோக்கம்தான். அவர்களுக்கு திராவிட இயக்கமே இருக்கக்கூடாது. பாஜக பல பிரிவுலக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலே உயர் சாதி ஆதிக்கத்தை உடைக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி கூட கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட தொழிலாளர் வர்க்க நலன் தான் பேசுவான். சாதி மேட்டிமை குறித்து எங்காவது பேசியிருக்காங்களா? பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய உயர் சாதி ஆதிக்கம் தான் சாதிகளை உற்பத்தி செய்தது, அடிமைத்தனத்தை உற்பத்தி செய்தது, கடவுள் நம்பிக்கையின் பெயரால் மனிதனுக்கு மனிதன் தீண்டாமையை வந்து பிரயோகித்தது, ஊர் வேறாக சேரி வேறாக பிரித்தது, இந்த மத வெறுப்பை வந்து விதைத்தது என்கிற அந்த கோட்பாட்டுக்கு எதிரான யுத்தத்தை பெரியார் மட்டும்தான் பெரிய அளவில் நிகழ்த்தி இருக்கிறார். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இயக்கம் இருக்கக்கூடாது, திராவிட இயக்கமே இருக்கக்கூடாது, அதை அழிப்பதற்கு கொள்கையற்ற கோமாளிகளை தலைவர்களாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் பாஜகவிற்கு பாதை கூடுகிற பயணம் எளிதாகிவிடும். அவர்கள் படிப்படியாக அடுத்த அண்ணாமலையை கொண்டு வருவாங்க, வேறு சிலரை கொண்டு வருவாங்க, அவர்கள் பயணம் எளிதாக. முக்கியமாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி எல்லா தமிழ்நாட்டு அனைத்து பள்ளிகளும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடந்தது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல முன்னேறி போகிற தாவேகா அரசு ஏன் இந்த கஞ்சா போன்ற பழக்கங்களில் ஒரு அனாமுத்தா இருக்காங்க காவல்துறை? இல்லை, அவர்களை பொறுத்தவரையில் கடந்த கால அரசின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொன்னார்களோ, போதையை ஒழிக்க தவறிவிட்டார்கள், பள்ளி மாணவர்களிடத்திலே போதை புழக்கம் இருக்கிறது, கஞ்சா புழக்கம் இருக்கிறது என்றெல்லாம் என்ன குற்றச்சாட்டை சொன்னார்களோ, அந்த குற்றச்சாட்டு அதை விட மிகப்பெரிய அளவிலே, அதிகமான அளவிலே மாணவர்களிடத்திலே இவ்வளவு பெரிய மோதல் கொலையாக மாறக்கூடிய அளவிற்கு ஒரு மாணவனை 20 மாணவர்கள் சேர்ந்து அடித்தே கொலை செய்கிறார்கள் என்கிற நிலைமை இருக்கிற. அது கோயம்புத்தூரிலே நடந்த அமுதனுடைய கொலையாக இருக்கலாம், அல்லது வந்து திருவற்றியூரிலே நடந்த தனுஷ் என்கிற ஒரு மாணவனுடைய கொலையாக இருக்கலாம். 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவனை சக மாணவர்கள் நண்பர்களாக மாப்பிள்ள மச்சான்லாம் பேசுவாங்க, விளையாடுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, ஜாலியா இருப்பாங்க தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாதி வேற்றுமைகளை கூட மாணவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்றுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு வந்து போதைப் பொருள் புழக்கத்தினாலே ஒருவன் அடித்து கொண்டு சாகுறான்னு வந்து கும்பல் வன்முறையில ஈடுபடுகிறார்கள். 30 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சே கொள்றாங்க. ஒருத்தன் மண்டையிலேயே வந்து இதை வச்சு மிகப்பெரிய இரும்பு ராடை வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்கிற அளவுக்கு போகிறது என்றால் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது. இதை தடுப்பதற்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கம். இது நடக்கவே இல்லை, அதுக்கு வேறு காரணம், அது கோஷ்டி மோதல், முன்விரோதம், அவர் வேற மாதிரி இருந்தாரு, செல்போனை திருடினாரு என்றெல்லாம் அப்பட்டமான பொய்க்கதைகளை சொல்லி திசை திருப்புகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மாணவர்கள் அளவிலே, இளைஞர்கள் அளவிலே சீரழிந்து கிடப்பது என்பது இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத காட்சி. இந்த நிலைமை தொடர்ந்தால் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு என்னுடைய பிள்ளை அனுப்புறது, எப்படி கல்லூரிக்கு என்னுடைய மகனை அனுப்புவது, மகளை அனுப்புவது என்கிற அச்சத்தோடு பெற்றோர்கள் உறைந்திருக்கிறார்கள். இந்த அச்சத்தை களைய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார். இதற்கு என்ன தீர்வு என்பதை பேசுவதற்கு மறுக்கிறார். கிட்டத்தட்ட இதை பற்றி பேச வேண்டிய தமிழ்நாடு திரிஷா வந்து கொடியேற்ற விழாவுக்கு வந்தாங்கிறத பத்தி ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதா இதை விட வெட்கக்கேடு எதுவுமே கிடையாது. இதற்காக தான் தமிழ்நாட்டிலே வந்து அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோமா? அவர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? திரிஷாவை வந்து காட்சி பொருளா காட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? ரொம்ப பெரிய ஒரு வெட்கக்கேடான சூழலுக்கு நிலவுகிறது.
தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்படாது. முக்கியமா பல கொலைகள் இந்த தாவக ஆட்சியில் நடந்திருக்கு. குறிப்பா தலித்தோட கொலைகள், மரணங்கள். அதை பற்றி ஒரு கவலையும் இல்லாத இந்த அரசு நிற்குது. ஆனா இங்க கூட்டணியில் செயல்பட்டு இருக்கும் இடதுசாரிகள் இன்னைக்கு திமுகவோடு கைகோர்த்து போராட்டம் என்ற இடத்துல நகர்ந்திருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது? கூட்டணியிலிருந்து பிரிந்து இருக்கார்களா? இல்ல கட்சியாக பார்க்க வேண்டியதில்லை. யார் உரிமைக்காக போராடுகிறார்கள், யார் பொது அமைதியை நிலைநாட்டுவதற்கு போராடுகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நிற்பது இயல்பானது. இந்த பிரச்சனை யார் கையில் எடுக்கிறார்கள்? ஒரு தலித் வன்கொடுமை நடந்தால் விசிகா தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க. இந்த முறை திமுக முன்னெடுக்கிறதே. அப்ப திமுக முன்னெடுக்கிற போது அந்த அணியில தானே எல்லாரும் போராட்டக்காரர்கள் ஒன்று சேர்வார்கள். நீங்க கட்சி சம்பந்தப்பட்டதல்ல போராட்டம் என்பது. ஒரு மாணவனை அடிச்சு கொலை பண்ணிட்டா மக்கள், பொதுமக்களே திரளுவான், அங்க இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்கள் திரளுவான். அந்த களத்திலே திமுக முன்னால் இருக்கிறது. அப்படிதான் பார்க்கணுமே தவிர இதை கூட்டணியோட தேர்தல் கணக்கோடு சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்கிற கோபத்திலே திரளுகிறார்கள். அதை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இன்றைக்கு அரசியலிலே பயன்படுத்திக் கொள்கிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.